குட் மார்னிங். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயா ஓட. நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இந்த கோல்ட் மட்டும் போக மாட்டேங்குது. எனிவே, ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவருக்கு டுடே இஸ் a very special day. வர எல்லா படத்தையும் சூஸ் பண்ணாம ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் பார்த்து படிச்சு அனலைஸ் பண்ணி ஒரு பிளான்ட் எஃபர்ட்டோட தன்னோட ரோல்ஸ் சூஸ் பண்ணி அந்த ரோல்ஸ் சூஸ் பண்ணதையும் ப்ராப்பரா எக்ஸிபிட் பண்ணி பாக்குறவங்களுக்கு தன்னை எப்பயுமே ஒரு டிஃபரெண்ட் ரோல்ல போர்ட்ரே பண்றவர் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு. யாரு? இன்னைக்கு அவருக்கு ஹாப்பி பர்த்டே. வேற ஹாப்பி பர்த்டே சிவி சார். Thank you so much. சோ உங்க பர்த்டே பிளான்ஸ்லாம் இன்னைக்கு என்னது? இன்னைக்கு பர்த்டேக்கு இன்னைக்கு வந்து இங்க ரேடியோ சிட்டில வந்து ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட ஸ்பெண்ட் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இது முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஊர் சுத்த வேண்டியதுதான். அவ்வளவுதான். How old are you turning today? கேட்கலாமா? I am actually 17. So basically நான் உங்க தம்பின்னு கூப்பிட்டேன். ஆமா. ஓகேங்கா. சோ இன்னைக்கு அவர் பர்த்டேவை அவர் நம்மளோட செலிப்ரேட் பண்றாரு. இந்த நாள்ல அவருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள், அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், அவர் படத்துல ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்காக தொடர்ந்து கேளுங்க வித் மீ ரேடியோ சிட்டி லயா ஆன் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் with சிவிராஜ். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயாவோட இன்னைக்கு நம்ம ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல பர்த்டே பாய் சிவிராஜ் தான் கூட இருக்காரு. சோ சத்யாவோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் வேற லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரைஸ் பண்ணிச்சு. அதாவது ஸ்டைலிங்கா இருக்கட்டும், இல்ல ட்ரெய்லர் கட் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கியூரியாசிட்டியை பயங்கரமா டெவலப் பண்ணிருக்கு. சும்மாவே நம்ம ஊர்ல ஒரு த்ரில்லர் படத்தை பார்த்தாலே ஐயோ படம் ஹாலிவுட் லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சத்யாவை மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கும்போது இந்த ரீசனாலதான் இந்த படம் அவங்க கிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்க எந்த காரணத்தை சொல்வீங்க? இல்ல அப்படி இல்ல. என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து ஹீரோவா இருக்கிறதுக்கு நல்ல ஆக்டரா இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சோ அந்த விஷயத்துல வந்து நான் இன்னைக்கு என்னோட கண்டெம்பரரி ஹீரோஸ்ல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறது வந்து விஜய் சேதுபதி பார்த்தேன். என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான் அவரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வட்டத்துக்குள்ள அவர் வரதே இல்ல. அவர் வந்து ஹீரோவும் பண்ணுவாரு, நெகட்டிவ் ரோலும் பண்ணுவாரு, திடீர்னு கெஸ்ட் ரோலும் பண்ணுவாரு. பட் என்னன்னா வந்து அவரோட ஒர்க் வந்து அவரோட ஸ்கிரீன் டைம் சப்போஸ் ஒரு சில படத்துல கம்மியா இருந்தாலும் அவரோட ஒர்க்கை வந்து பக்காவா பண்ணிடுவாரு. சோ வந்து இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் வந்து ஒரு ஹீரோ குத்துப்பாட்டு இருக்கணும், ஓப்பனிங் ஃபைட் இருக்கணும், மாஸ் டயலாக் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு சில ஹீரோஸ்க்கு செட் ஆகும். அந்த ஹீரோஸ்லாம் இன்னைக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. சோ இப்ப என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர ஹீரோ வந்து ஒரு மாஸ் ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கதையின் நாயகனா இருக்கணுங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. சோ அந்த வகையில நீங்க கேட்ட கேள்வி, சத்யா படத்துல வந்து என்னோட ரோல் என்னங்கிறது, சத்யால வந்து ஹீரோ தான். சத்யால வந்து மல்டிபிள் ஸ்டார் காஸ்ட். இப்போ ரம்யா நம்பீசன் இருக்காங்க, வரலட்சுமி சரத்குமார் இருக்காங்க, ஆனந்த்ராஜ் சார், சதீஷ், யோகி பாபு, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு பட்டாளமே இருக்காங்க. அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா சும்மா ஒப்புக்கு சப்பாவா அவங்கள போட்டதா இருக்காது. எல்லாரோட கேரக்டருமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கதையில வந்து அடுத்த நிறைய திருப்பங்கள் வரும்போது வந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்க தான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா இருக்கும். சோ சத்யாங்கிற படம் ஒரு த்ரில்லர். இதுல நிறைய கேரக்டர்ஸ், நிறைய எலிமெண்ட்ஸ் வந்தாலும் எல்லாமே வந்து ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். நீங்க சொல்ற விஷயங்களையும் ட்ரெய்லரையும் வச்சு பார்த்தா படத்தோட அவுட்புட் கண்டிப்பா செமையா இருக்கும், நாங்களும் நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நம்ம இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேச போறோம். சோ தொடர்ந்து கேளுங்க வித் மீ ரேடியோ சிட்டி லயா ஆன் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் வித் சிவிராஜ். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயாவோட இன்னைக்கு நம்ம ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட சிவிராஜ் இருக்காரு. சோ மிருதன், டிக் டிக் டிக், நாய்கள் ஜாக்கிரதை, நானே இந்த மாதிரி படங்களை பண்ண டைரக்டர் சக்தி சௌந்தரராஜனோட கம்பேக் பிலிம் தான் நாய்கள் ஜாக்கிரதையா இருந்தது. ஐரானிக்கலி உங்களுக்கும் அதுதான் கம்பேக் பிலிமா இருந்தது. சோ சக்தி சௌந்தரராஜன் சார் வந்துட்டு உங்ககிட்ட இந்த படத்தை பத்தி பேசும்போது எது உங்களை இந்த படத்தை அக்செப்ட் பண்ண வச்சது? ஸ்டோரியா இல்ல பரவாயில்ல இந்த பையன் நல்லா பண்ணிடுவான்டா அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸா? எது? சக்தி சௌந்தரராஜனோட நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் வந்து நாணயம். சோ நாணயம் ப்ராஜெக்ட் எப்படி அமைஞ்சதுன்னா வந்து பிரசன்னாவும் நானும் வந்து ஆக்சுவலா வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே டைம் சினிமால என்டர் ஆனவங்க. அண்ட் ஒன்னா டான்ஸ் கிளாஸ், ஃபைட் கிளாஸ் எல்லாம் போயிருக்கோம். இந்த ஸ்டார் நைட்ல இருந்து எல்லா விஷயத்திலயுமே வந்து ஒன்னா அப்படியே ரொம்ப ஜாலியா ஒரு படக்கூடிய ஒரு இந்த சினிமா ஃபீல்ட்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல வந்து பிரசன்னாவும் ஒருத்தர். ஆக்சுவலா பிரசன்னாக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு. நாணயம் ப்ராஜெக்ட் போனப்போ அந்த மாதிரி அதுல வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் வந்து ஈக்குவல் டு த ஹீரோ டாமினேட் பண்ற மாதிரி ஒரு ரோல் இருக்கு. சோ அது வந்து யாரு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிரசன்னா அண்ட் சக்தி சௌந்தரராஜன் டிஸ்கசிங். அண்ட் வை நாட் சிபி
என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அவரு அப்படின்னு சொல்லி பிரசன்னா தான் வந்து ஆக்சுவலா சக்தி எனக்கு ரெஃபர் பண்ணாரு. சோ வந்து கதை சொல்லும் போதே வந்து ஒரு நல்ல ஒரு அவர் ஒர்க் பண்ணது வந்து வெங்கட் பிரபு சார், நாசர் சார், அப்புறம் மிஷ்கின் சார் எல்லாம் ஒர்க் பண்ணிருந்தாரு. சோ அவர் வர ஸ்கூல் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கூல்ல இருந்து வர்றாரு. சோ வந்து அந்த மேக்கிங் சென்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்கிறது வந்து பிகினிங்ல என்னால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. சோ வந்து லைன் சொல்லும் போது ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. என்னன்னா இது வரைக்கும் தமிழ்ல வராத ஒரு ஜானர், ஒரு பேங்க் ராபரி, அது வந்து எப்படி நீட்டா பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் அவர் பேசும்போதே வந்து இந்த பையன் கரெக்டா எடுத்துருவாரு அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. நானே ஹேப்பன்ட் படம் வந்து எதிர்பார்த்த பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி கிடைக்கலனாலும் நல்ல பேசப்பட்ட ஒரு படம். இன்னைக்கு வரைக்கும் சேனல்ல வந்து அதிகமா போட்டுட்டு இருக்க ஒரு படம் அது. சோ அதுக்கப்புறம் வந்து we became very close friends. இன்ஃபேக்ட் வந்து யூசுவலா இந்த லவ்வர்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க, டெய்லி 2 hours 3 hours எல்லாம் போன்ல பேசுற மாதிரி நானும் சக்தி சௌந்தரராஜனும் வந்து கரல போட்டுருப்போம். என் வைஃபே வந்து என்னதான் பேசுவீங்க நீங்க 3 மணி நேரம் எல்லாம் போன்ல, கல்யாணம் ஆன புதுசுல கல்யாணம் ஆன புதுசுல என்ன கவனிக்கவே மாட்டேங்கிற, அவரோடய போன்ல பேசிட்டு இருக்குங்கிற லெவலுக்கு வந்து we became close. அப்படி இவர் என்னதான் பேசினாரு சக்தி சௌந்தரராஜன் கிட்ட போன்ல அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் மட்டும் இல்ல, நீங்களும் ரொம்ப ஆவலா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சோ தொடர்ந்து கேளுங்க with me Radio City Laya on Star Express with சிபிராஜ். நம்ம அடுத்து தான் பேசப்போம். Radio City தமிழ் எங்கேயும் எப்பொழுதும். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயாவோட இன்னைக்கு நம்ம ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட இருக்கிறது சிவிராஜ். சோ நம்ம இப்பதான் பேசிட்டு இருந்தோம் சக்தி சௌந்தரராஜனுக்கும் அவருக்கும் வந்துட்டு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். சார் தயவு செய்து கண்டினியூ பண்ணுங்க, எங்களுக்குலாம் மண்டே வெடிச்சிடலனா என்னதான் பேசுவீங்க? அப்படி நிறைய சினிமா பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். அண்ட் லாட் ஆஃப் ஈவன் பர்சனல் லைஃப்ல வந்து நிறைய எங்க 2 பேருக்கும் கேரக்டர் பாத்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். தி வே வி லுக் அட் சர்டன் திங்ஸ் அதெல்லாம். சோ வி பிகேம் வெரி க்ளோஸ். அதுல வந்து இப்போ அகைன் நான் அந்த ஒரு கம்பேக் ப்ராஜெக்ட் பண்ணும் அப்படிங்கும் போது வந்து அவரோட நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். சோ நாயகல் ஜாக்கிரதைக்கு முன்னாடி ஒரு சில லைன் சொன்னாரு, நல்லா இருந்த அந்த லைன்லாம். பட் என்னன்னா வந்து நான் ஒரு கம்பேக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த வேவ் லென்த்ல அந்த கதைகள் எல்லாம் இருந்துச்சு. சோ என்னாச்சுன்னா ஃபைனலா வந்து ஒரு லைன் வந்து சொன்னாரு. அது வந்து பேஸ்ட் ஆன் ஒரு ட்ரூ இவெண்ட் பேஸ் பண்ணி ஒரு லைன் சொன்னாரு. பட் என்னாச்சுன்னா வந்து அந்த ஜானர் நாங்க தொட்டோம்னா ரிலீஸ்ல பிரச்சனைகள் வரும்னு ஒரு சின்ன பயம் வந்துச்சு. ஏன்னா வந்து அப்போ இந்த விஸ்வரூபம் துப்பாக்கிக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்து சம்திங் சிமிலர் டு தட். சோ அந்த விஷயத்தை தொட வேண்டாம், வேற ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசி அப்ப இந்த ஐடியா வந்தது, ஒரு டாக வச்சு ஒரு படம் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு. அண்ட் அவர்கிட்ட ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி இருந்தது. அதுல வந்து ஒரு சின்னதா ஒரு டாக் வந்து இட் வில் பி அ பார்ட். சோ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இந்த நாயகல் ஜாக்கிரதைங்கிறத வந்து டெவலப் பண்ணாரு. சக்தியை பொறுத்தளவு என்னன்னா வந்து ஆல்வேஸ் லைக்ஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நாணயமா இருக்கட்டும், நாயகல் ஜாக்கிரதையா இருக்கட்டும், மிருதனா இருக்கட்டும், டிக் டிக் டிக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து தமிழ் சினிமாக்கு ஈவன் இந்தியன் சினிமாக்கே நீங்க பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட். சோ என்னன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணுமேங்கிறதுக்காக பண்ணாம ஒரு ஜானர் பண்றதுன்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா அதை வந்து எப்படி நம்ம ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணுங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருப்பாரு. சோ அதான் நாயகல் ஜாக்கிரதையா சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ரீசன். நான் எல்லாத்தையும் தாண்டி அவர் மேல இருந்த ஒரு நம்பிக்கை தான். சக்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கதையை சொல்லாம நாளைக்கு ஷூட்டிங் வாங்க போலான்னு சொன்னாலும் I'll be ready. அப்படி அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து 2 பேருக்குள்ள நிறைய இருக்கு. கண்டிப்பா அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலதான் அந்த படம் ரொம்ப நல்லா வெளியில வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட அடுத்து நம்ம என்ன கேட்க போறோம்னா, எப்படி இவருக்கும் எந்த ஹீரோயின்ஸ்க்கும் நடுவில் ஒரு கிசுவே வரல தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆவலா இருக்கீங்க தெரியும். சோ தொடர்ந்து கேளுங்க with me Radio City Laya on Star Express with சிபிராஜ். Radio City தமிழ் எங்கேயும் எப்பொழுதும். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயாவோட இன்னைக்கு நம்ம ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட பர்த்டே பாய் சிவிராஜ் இருக்காரு. எல்லா ஆக்டர்ஸ் மேலயுமே ஒரு லைம் லைட் இருந்துட்டே இருக்கும். அவங்க இங்க போறாங்க, அங்க வராங்க, இது செய்யறாங்க, அது செய்யறாங்கன்னு பாத்துட்டே இருப்பாங்க எல்லாரும். அப்படி இருந்தும் எந்த ஒரு கிசுலயும் மாட்டாம நீங்க ரொம்ப ஒரு ஜென்ட்லா இருந்திருக்கீங்க. அதுவும் யூசுவலா ஹீரோஸ்க்குலாம் ஹீரோயின்ஸ் தான் பயங்கர நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல கிசுல மாட்டாததுக்கு ரீசன் என்னன்னா வந்து இப்ப என்னோட வைஃப் ரேவதி இருக்காங்க. ஆக்சுவலா வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 years ஆகுது. நான் காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து வந்து we were seeing each other. சோ அதனால வந்து நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால வந்து யாரோடையும் அந்த மாதிரி கிசு வர்றதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. எவ்வளவு பாவமா இருக்கு சொல்லிட்டு இருக்க பாருங்க. சின்ன வயசுல இருந்தே நான் அவங்களோட தான் வந்து சுத்திட்டு இருந்தேன்.
சோ அதுதான் ரீசன் கிசு வராததுக்கு ஒரு காரணம். சினிமா சர்க்கிள்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அப்கோர்ஸ் எனக்கு இப்ப நிறைய பேர் நல்லா எனக்கு இப்ப பிரசன்னா சொன்னேன், அதே மாதிரி நம்ம ட்ரிகர் சக்தி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரே அதான் பட்ட பேரா வச்சுக்கலான் இருக்காரு, அது எதுவும் கோச்சுக்க மாட்டாரு. நிறைய பேர் இப்ப ஜெயம் ரவியா இருக்கட்டும், என்னோட சாந்தனும், அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஐ திங்க் வி ஆர் மோஸ்ட் ஸ்போர்ட்டிவ். அதாவது தொழில இருக்கிற அந்த ஒரு போட்டிங்கிறது வேற. இன்ஃபேக்ட் தொழில போட்டிங்கிறது கூட கிடையாது. இன்னைக்கு வந்து எனக்கு யார் போட்டின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து என் படம் ரிலீஸ் ஆகிற டேட்ல எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த படம் தான் எனக்கு போட்டி. அது சோ குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து நம்மளுக்கு போட்டியா சொல்ல முடியும். அந்த போட்டி மனப்பான்மை இல்லைங்கும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்கிறத என்னோட ஒரு கான்செப்ட். போட்டி மனப்பான்மை இல்லாததுக்கு உங்க கான்பிடன்ஸ் அண்ட் உங்க டவுன் டு அர்த் ஆட்டிடியூடையும் தாண்டி நான் சூஸ் பண்ற ஃபிலிம்ஸோட அவுட்புட் கண்டிப்பா நல்லா இருக்கும், அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்றேன், அந்த ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி தான் அடுத்தவங்க கிட்ட கேட்க போறேன். சோ எல்லாரும் தொடர்ந்து கேளுங்க வித் ரேடியோ சிட்டி லயா ஆன் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் வித் சிவிராஜ். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயாவோட இன்னைக்கு நம்ம ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட சிபிராஜ் இருக்காரு. எல்லாருக்கும் அவங்க வீட்டுல சில பேரை பார்த்தா பயமா இருக்கும். இப்ப எப்படி வெளியில வந்து செம்மையா சீன் போட்டு பிஸ்தா மாதிரிலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போது ஐயோ அவங்க இருக்காங்களா, அப்ப சைலண்டா இன்னொரு போய் உட்காந்துடலாம் அப்படிலாம் யோசிப்போம். சோ உங்களுக்கு வந்து உங்க அப்பா முதல் ஜெனரேஷன்ல இருந்தே சினிமால இருந்திருக்காரு. மத்தவங்களுக்கு எல்லாம் வெளியில இருந்து கிரிட்டிசிசம் வரும்னா உங்களுக்கு உள்ள இருந்தே இது 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 அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கிழிச்சிருவாங்க. அப்படி உங்களுக்கு கிரிட்டிசிசம் அப்படின்னா யார பார்த்தா உங்களுக்கு பயம்? அப்பாவா இல்ல அக்காவா இல்ல உங்க வைஃபா? இல்ல என்னோட கேஸ்ல என்னன்னா வந்து நான் யாரோட கிரிட்டிசிசம் ரொம்ப பயப்படுவேன்னா என்னோட கிரிட்டிசிசம் தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹார்டா இருப்பேன் என் மேல. ஒரு படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா வந்து எனக்கு என் மேல அவ்வளவு கோவம் வரும். என்னடா உனக்கு கதை கேட்க கூட தெரியலையா அப்படிங்கிற மாதிரி என் மேல எனக்கு அவ்வளவு கோவம் வரும். பட் அந்த கோவத்துல நான் வந்து ஐ டோன்ட் கோ டவுன். அந்த ஒரு இது வந்து ஒரு வெறியா தான் மாறும். சோ வந்து என்னோட கிரிட்டிசிசம் தான் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப இதுவா இருக்கும். அப்கோர்ஸ் வீட்லயும் வந்து சொல்லுவாங்க, யாருமே வந்து ஜஸ்ட் நான் அஃபெண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பாசிட்டிவா சொல்றது மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து ஐ எம் செல்ஃப் கிரிட்டிக். சோ அதுதான் வந்து அதிகமா இருக்கும். கண்டிப்பா செல்ஃப் அனலைசேஷன் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிட்டிசிசம். சத்யாவுக்கு அடுத்ததா சிபிராஜுக்கு என்ன படம் அடுத்த லைன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கேளுங்க வித் ரேடியோ சிட்டி லயா ஆன் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் வித் சிபிராஜ். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயாவோட இன்னைக்கு நம்ம ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட சிபிராஜ் இருக்காரு. சத்யா வந்துட்டு இப்ப ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்து நீங்க ரங்கா அப்படின்ற படம் பண்ணிட்டு இருக்கீங்க. அத பத்தி ஒரு டீசர் இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இல்ல ட்ரெய்லர் ஏதாவது சொல்ல முடியுமா? ரங்கா பத்தின ஃபர்ஸ்ட் லுக் வேணா இப்ப போடுறேன். ரங்கா என்னன்னா அதுவும் அகைன் இஸ் an ஆக்ஷன் த்ரில்லர். எனக்கு பேரா வந்து நிக்கிலா விமல் பண்றாங்க. அவங்க இது கிடாரிலாம் பண்ணிருந்தாங்க. அண்ட் படத்தோட ப்ரொடியூசர் வந்து விஜய் கே செல்லையா. அவர் இதுக்கு முன்னாடி நிறைய மார்க்கெட்டிங் சைட்ல இருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் பிலிம் அது. அண்ட் டைரக்டர்ஸ் வினோத். அவர் வந்து முகவரி துரை சார் கிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ணிருந்தார். அண்ட் ஐ திங்க் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் நாளைய இயக்குனர்லாம் வந்து பார்ட்டிசிபேட். இன்ஃபேக்ட் நம்ம சிவகார்த்திகேயன் சார் வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காரு. டோன்ட் ரிமெம்பர் த நேம், பட் சிவகார்த்திகேயன் சார் வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்னு பிகினிங்ல பண்ணிருக்காரு. அகைன் இதுவும் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல தான் வரும். படத்தோட 50% வந்து காஷ்மீர்ல நடக்கிற மாதிரி. சோ இந்த காஷ்மீர் போர்ஷன் இப்பதான் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஆனா லக்கிலி நாங்க இருக்கும் போது வந்து ஆக்சுவலா அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இல்ல. இன்னைக்கு பேப்பர்ல டெய்லியும் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள். நாங்க ஷூட் பண்ணும் போதே வந்து ஆக்சுவலா அந்த அவலான்சிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்தது. சோ அது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சத்யா ரிலீஸ்க்கு அப்புறம் அடுத்த ஷெட்யூல் பிளான் பண்றதா இருக்காங்க. சோ அதுக்கும் நாங்க வெயிட் பண்றோம். அடுத்து இவர்கிட்ட நம்ம என்ன பேச போறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கேளுங்க வித் மீ ரேடியோ சிட்டி லயா ஆன் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் வித் சிபிராஜ். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயாவோட இன்னைக்கு நம்ம ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட சிபிராஜ் இருக்காரு. உங்க லைஃப்ல சினிமான்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டா இருந்திருக்கு. நீங்க நிறைய படம் பண்ணிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படம் பண்றதை பாத்திருக்கீங்க. கூடவே இருந்து உங்க அப்பா பண்ற படத்தையும் கூடவே இருந்து எல்லாம் பாத்திருக்கீங்க. சோ when one day comes நீங்க ரிட்டையர் ஆகும்போது பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இந்த ரிட்டையர்ங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே. சோ ஒரு பயோகிராஃபி அப்படின்னு வச்சுக்கலாம். சிபிராஜ் சரோட பயோகிராஃபி நான் எழுத போறேன் அப்படின்னா அதோட டேக்லைன் என்னவா இருக்கும்? அதாவது தி ஸ்டோரி டெல்லர் இல்லனா பேஷன், அந்த மாதிரி உங்க டேக்லைன் என்னவா இருக்கும்? அதாவது
சிபிராஜ் சாரோட புக்குக்கு இதுதான் டேக்லைன், இதுதான் ஒன் லைனர் அப்படின்னா என்ன இருக்கும்? அதுக்கு முன்ன டைம் இருக்குல்ல, இப்பவே நான் எப்படி எழுத முடியும்? ரிட்டையர் ஆகுது நீங்க சொன்ன மாதிரி இப்ப எனக்கு 35 வயசு ஆகுது. சப்போஸ் நான் வந்து இந்த புக்கை நான் வந்து 60 வயசுல எழுதுறேன்னு வைங்களேன், நான் அப்ப என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு இப்பவே தெரியாதுல்ல. தி ரைஸ் ஆஃப் தி அண்டர்டாக். ஆக்சுவலா நீங்க லைனை தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன், ஆனா இவ்ளோ குயிக்கா நீங்க வந்து ஒரு கம்பேக்கோட வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் நல்லா இருக்கு, தி ரைஸ் ஆஃப் தி அண்டர்டாக். நாய்கள் ஜாக்கிரதை, நாய்கள் ஜாக்கிரதை தான் வந்து பிரேக். சோ தி ரைஸ் ஆஃப் தி அண்டர்டாக். சூப்பர். அண்டர்டாக்ங்கிறது என்ன? அண்டர்டாக்ங்கிற கான்செப்டே வந்து கீழ இருந்து, அதாவது ரொம்ப நாளா வந்து சக்சஸ் கொடுக்காத ஒருத்தர் இங்க இருந்து எப்படி வந்து படிப்படியா முன்னுக்கு வந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது இதுக்கப்புறம் நிறைய ஹிட் எல்லாம் கொடுத்தா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு அசம்ஷன்ல சொல்ற விஷயம் தான். இன்னைக்கு பர்த்டே இதனால நம்ம வந்துட்டு பாசிட்டிவாவே யோசிப்போம். தேங்க்யூ சோ மச். அடுத்து நான் இவர்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கேட்க போறோம். தொடர்ந்து கேளுங்க வித் மீ ரேடியோ சிட்டி லயா ஆன் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் வித் சிபிராஜ். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயாவோட இன்னைக்கு நம்ம ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட சிபிராஜ் தான் இருக்காரு. சோ சார், எல்லா சக்சஸ்ஃபுல் ஹீரோஸோட பிகினிங் ஸ்டேஜஸ்லயும் கண்டிப்பா ஒரு ஹிட் சாங் ஆவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. உங்களுக்கு நாய்கள் ஜாக்கிரதையில டாகி ஸ்டைல், ஜாக்சன் துரையில மோட்டர் பைக், கட்டப்பாவ காணம்ல ஹே பெண்ணே, அப்புறம் சத்யால எவனா, இந்த மாதிரி எல்லாமே பயங்கர ஹிட்டான சாங்ஸா கொடுத்திருக்கீங்க. எப்படி நீங்க சூஸ் பண்ற சாங்ஸ்லாம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு சாய்ஸ் வச்சிருக்கீங்களா, இல்ல தானா நடக்குதா? இல்ல இது வந்து பியூரா நான் வந்து என்னோட மியூசிக் டைரக்டர்ஸ், படத்தோட லிரிசிஸ்ட்ஸ் அண்ட் சிங்கர்ஸுக்கு தான் வந்து தேங்க் பண்ணுவேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இப்ப எனக்கு தெரியாத விஷயத்துல நான் தலையிடக்கூடாது. எனக்கு மியூசிக் சத்தியமா தெரியும். நான் பாத்ரூம் கூட நான் பாட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஆள். இப்ப நான் போயிட்டு ஒரு மியூசிக் டைரக்டரோட கான்டென்ட் டியூன் இப்படி போடுங்க அப்படி போடுங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரியாத விஷயத்துல தலையிட்டா நான் வந்து அதை கெடுத்துருவேன். சோ அதனால வந்து நம்ம சூஸ் பண்ற மியூசிக் டைரக்டர் நம்ம அவங்களோட டேலண்ட் இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்து சூஸ் பண்ணிட்டா வந்து அதுவே போதும். நம்ம இன்டர்ஃபியர் பண்ணா அது வந்து டெஃபினட்டா நல்லா வராதுங்கிறது என்னோட இது. ஆனா இந்த ஃபைண்ட்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயம் இல்ல? ஃபைண்ட்ங்கிறது இப்ப நாய்கள் ஜாக்கிரதை வந்து தரன் பண்ணாரு, அதுக்கு முன்னாடியே படங்கள் பண்ணவர் தான். ஜாக்சன் துரை, கட்டப்பா காணம் வந்து அது ஆக்சுவலா எங்க ப்ரொடக்ஷன் கிடையாது. சோ வந்து அந்த டைரக்டர், அந்த ப்ரொடியூசர் அவங்களுக்கு உண்டான கிரியேட்டிவ் டேஸ்டுக்கும் அவங்களுக்கு உண்டான பட்ஜெட் லிமிடேஷன்ஸ்க்கும் ஒரு டீம் அசெம்பிள் பண்றாங்க. அதுல வந்து அவங்க எல்லாருமே அவங்க பெஸ்ட் கொடுத்து பண்றாங்க. சைமன் வந்து சத்யால எப்படி உள்ள வந்தாருன்னா, படத்தோட டைரக்டர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி வந்து சைத்தான் ஒர்க் பண்ணும்போது சைமன் வந்து கூட ஒர்க் பண்ணிருக்காரு. விஜய் ஆண்டனி சாரோட he was working மியூசிக் சைட்ல. அதுக்கு முன்னாடி ஒரு 555 எல்லாம் பண்ணிருக்காரு. சோ பிரதீப்போட ரெஃபரன்ஸ்ல தான் உள்ள வந்தாரு. பட் இன்னைக்கு படமா பார்க்கும்போது வந்து அந்த சாங்கா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. அமேசிங். சோ அடுத்து சிபிராஜோட மோட்டிவேஷன் என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ தொடர்ந்து கேளுங்க வித் மீ ரேடியோ சிட்டி லயா ஆன் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் வித் சிபிராஜ். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயாவோட இன்னைக்கு ரொம்ப பொறுமையா தன்னோட ஜேர்னியை பத்தி நான் ஒரு கொஸ்டினா கேட்க அழகா ஆன்சர் பண்ணி அவரோட பர்த்டே அன்னைக்கும் கூட பார்க்காம நம்ம கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கூட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல சிபிராஜ். சோ சார், லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு மேல வந்து நம்ம ஷோவே ராப் அப் பண்ண போறோம். எல்லா படத்துக்குமே நீங்க வந்து பயங்கரமா எஃபர்ட்ஸ் போடுறீங்க. சில படங்கள் பயங்கரமா ஹிட் ஆகலாம், சில படங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரியாக்ஷன் இல்லாம இருக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன், பட் இந்த மாதிரி இவ்வளவுதானே ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது வாட் அப்லிஃப்ட் சிபிராஜ்? இப்ப எல்லாருக்குமே படம் ஓடலங்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், அது எனக்கும் இருக்கும். பட் என்னன்னா வந்து நம்ம அதிலேயே உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அழுகிறியா ஒரு நாள் எழுதுக்க, ஓகே, அது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். சோ அதுக்கப்புறம் அதுல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், நம்ம எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு படம் ஓடலன்னா அதுல வந்து அதுல வந்து என்னோட பங்கு எவ்வளவு, வேற என்ன ரீசன்ஸ்னால படம் ஓடாம போச்சு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை நம்ம ரிப்பீட் பண்ணாம அட்லீஸ்ட் என் சைடுக்கு இருக்கிற விஷயங்களை ரிப்பீட் பண்ணாம இருக்கணுங்கிறத வந்து நான் மெயினா பாப்பேன். சோ when mentally down சிபிராஜ அப்லிஃப்ட் பண்ற விஷயம் என்னது? ஒர்க் அவுட் பண்றது, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அண்ட் ஆஃப் கோர்ஸ் பெட்ஸ். நான் வந்து டாக் லவர் அப்படிங்கும்போது வந்து எனக்கு இருக்க ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் வந்து அந்த டாக்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதாவது கடுப்பா இருந்தா போயிட்டு பாக்ஸிங் பண்ணிட்டேன்னா வந்து நல்லா அப்படியே மூடே மாறிடும். யாரு மேல கோவம் இருக்கும் அவங்க பேக்ல நினைச்சு போட்டு குத்திட்டாங்கன்னா அந்த வேலை முடிஞ்சது. என்ன லான்ச் பண்ற நாள் அன்னைக்கு தனியா வந்து இன்னைக்கும் உங்க பர்த்டேன்னு கூட பார்க்காம இன்னைக்கும் வந்து எனக்காக இன்டர்வியூ கொடுத்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னும் நீங்க நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணி உங்களோட அந்த 60 இயர்ஸ்ல நீங்க ஆட்டோபயோகிராஃபி எழுதும் போது ஒரு பெரிய லிஸ்டே உங்களுக்கு இருக்கும். 70-80 வரைக்கும் தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க எப்ப எழுதுறீங்களோ எழுதும் போது நிறைய லிஸ்ட் உங்களுக்கு வந்து படம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ எம் ஷூர் அபவுட் தட். சோ ரேடியோ சிட்டி சார்பா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் சத்யா
சத்யா, அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரெஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம். தேங்க்யூ சோ மச். அண்ட் என்னோட பர்த்டே அன்னைக்கு லிசனர்ஸோடையும் ரேடியோ சிட்டியோடையும் வந்து இந்த என்னோட பர்த்டே ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப லயாவோடையும் லயா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்டர்வியூ பண்றீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் இந்த ரேடியோ ஜர்னி என்னோட இன்டர்வியூல ஆரம்பிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So all the best to you also. Definitely நீங்களும் ஒரு பெரிய ஆர்ஜேவா வருவீங்கன்னு நான் நம்புறேன். All the best. So இவ்வளவு நேரம் என்னோட ப்ரோக்ராம் பொறுமையா கேட்ட ஆடியன்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நானும் தேங்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ரேடியோ சிட்டி மூலமா நீங்க எனக்கு கொடுத்த கிஃப்டா நான் நினைச்சுக்கிறேன் இந்த இன்டர்வியூங்கிறது. தேங்க்ஸ் a lot. சத்யா படம் கூடிய சீக்கிரத்துல வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போறோம். சோ நாய்கள் ஜாக்கிரதை, ஜாக்சன் துரை தொடர்ந்து என்னோட எல்லா படங்களுக்கும் நீங்க கொடுக்குற அதே சப்போர்ட் நீங்க சத்யா படத்துக்கும் கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஸ்டார் நம்ம கூட இருக்க போறாங்க. அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நாளைக்கு 11 to 2 ஸ்டார் எக்ஸ்பிரஸ் கேளுங்க. இப்ப தொடர்ந்து கேளுங்க வித் மீ ரேடியோ சிட்டி லயா ஆன் ஸ்டார் எக்ஸ்பிரஸ். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும்.